बैठ जाइए। अब एक भाई महाराष्ट्र से चंद्रपुर जगह में सेवा करने वाला एक भाई ने अभी गिद्योन बोल के आपको गवाही देगा कैसा प्रभु उनका जीवन में पाप से और बीमार से छुटकारा देके नया जीवन दिया, एक जो गवाही देगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த உலகம், இந்த இந்தியா தேசம் பக்தி உள்ள தேசமா இருக்கிறது. इस भारत देश भक्ति देश है। अनेक தேவர்களை பக்தியாய் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். कई देवताओं को भक्ति के साथ उपासना करने वाले लोग हैं। நான் சாட்சியாய் சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், मैं गवाह होकर कहने वाला परमेश्वर कैसा है? ஒரு கெட்ட மனுஷனை நல்லவனாக மாற்றுகிற தேவன். एक दुष्ट मनुष्य को अच्छा होकर बदलने वाला परमेश्वर है। ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எல்லாம் உடையவனாய் மாற்றுகிற தேவன். कुछ नहीं अवस्था में रहने वाले उस मनुष्य को सब कुछ पाने वाले अवस्था में लेके आने वाले परमेश्वर के बारे में कहना चाहता हूँ। பெற்று எடுத்ததான தாய் தகப்பன் கூட வெறுக்கக்கூடியதான ஒரு நிலவரத்தில் இருக்கிறவனையும் கூட நேசித்து அவர் மகனே என்று அழைத்து அவர் நல்லாக்குற தேவன் தான் நான் சொல்லுகிற தேவன். पैदा किया हुआ माँ और बाप उसको नफरत करते हुए पाए जाने से भी परमेश्वर उसको प्रेम करते हुए मेरा है करके कहने वाले परमेश्वर के बारे में कहना चाहता हूँ। நான் சொல்லுகிற தான தேவன் கெட்ட மனுஷனை நல்லவனாக மாற்றுகிற தேவன். मैं कहने वाला परमेश्वर एक दुष्ट व्यक्ति को अच्छा होकर बदलने वाला परमेश्वर है। அவர்தான் நாம் அறிந்திருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். वो परमेश्वर हम जानने वाला यीशु मसीह होकर पाया जाता। நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோமாக. आप सब मेरे साथ मिलकर उस परमेश्वर को महिमा करने के लिए हाथ उठाकर हालेलुया बोलिए। हालेलुया। இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதான ஒரு பாக்கியம் இந்த இடத்துல தந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். उस यीशु मसीह को महिमा करने का एक धन्य अवसर प्रभु ने मुझे दिया, इसलिए मैं प्रभु का धन्यवाद देता हूं। நான் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளதான தாய் தகப்பனால் பெற்றெடுக்க வளர்க்கப்பட்டேன். मैं एक नामधारी परिवार में भक्ति के साथ पालन पोषण किया हुआ व्यक्ति होकर पाया गया। ரோமன் கேத்தலிக் மதத்தைச் சேர்ந்தது. मैं रोमन कैथोलिक के उस पद में रहने वाला एक व्यक्ति है। என்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். मेरे माँ बाप के लिए 3 बहन लोग पैदा हुए। எங்களுடைய தகப்பனுக்கு ஆண் குழந்தை இல்லை என்று அவருக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. मेरे बाप के लिए एक बेटा नहीं है कर बहुत दुख के साथ पाया गया था। ஆர்சியம் கத்தோலிக்க மார்க்கத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்லாமல் எல்லா புனிதர்களையும் கூட பக்தர்கள் பரிசுத்தவான்களையும் கூட அவர்கள் வணங்குவார்கள். इस कैथोलिक के मार्ग में परमेश्वर को केवल नहीं कई पवित्र लोगों को वे देवता होकर वे मानते हैं। அவர்கள் விசுவாசிக்கிறதான எல்லா தேவர்களுக்கும் அவர்கள் மொக்குப்படி செய்தார்கள். वे जिन जिन परमेश्वर को विश्वास करते हैं वे सारे परमेश्वर के पीछे वे हो लेते हैं। அதன் பலனாக நான்காவதாக நான் பிறந்தேன் என்று அவர்கள் சொல்லுவார். उसके प्रतिक्रिया होकर चौथा होकर मैं पैदा हुआ करके वे कहते हैं। ஆனால் நான் பிறந்தபோது ஒரு வியாதியோடு கூட நான் பிறந்தேன். लेकिन जब मैं पैदा हुआ एक बीमारी के साथ में पैदा हुआ था। அந்த வியாதியினாலே தாக்கப்பட்டவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். उस बीमारी के साथ जो कोई पाए जाते हैं वे कभी बच नहीं निकलेंगे करके कहते हैं। அப்படினால டாக்டர் சொல்லிட்டாரு எங்க அப்பாவிடத்துல இந்த பிள்ளைய போட்டுருங்க, வெளியே போட்டுருங்க, உங்களுக்கு தேவன் வேற ஒரு நல்ல குழந்தை தருவார். इसीलिए वैद्यों ने ऐसा कहा कि मेरे पिताजी से ऐसे सलाह दी है कि इस बच्चा को फेंक दो, परमेश्वर आपको एक अच्छा बच्चा देगा। எங்களுடைய தகப்பன் சொன்னார், இனி ஒரு பிள்ளை பிறக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, அவன் மகன் என்று இருக்கட்டும் என்று சொல்லி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அவனை பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். तो मेरे पिताजी ने ऐसे उत्तर दिए कि और एक बच्चा मुझे जनेगा करके मैं नहीं कह सकता हूं, लेकिन मेरा एक बेटा है कर वो रहने दो, इसलिए कितना भी खर्चा होने से भी मैं उसके लिए करने के लिए तैयार हूं। நான் ஒரு உயிரற்றதான ஒரு பொம்மையை போலதான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். मैं जीवन रहित पाए जाने वाले गुड़िया के समान में पाया गया था। எனக்குள்ளாக எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. मेरे अंदर कोई बढ़ोतरी नहीं रहा। ஆனால் துரதிர்ஷ்டமாக இன்னும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். लेकिन एक
अभागा रीति से और 2 बेटा मेरे पिताजी के लिए जने। மொத்தம் நாங்கள் 7 பேர். कुल मिलकर हम 7 बच्चे थे. அவர்கள் எல்லாரும் வாலிபர்களாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது वे सब जवान होकर जब बढ़ रहे थे, அவர்கள் எல்லாரும் ராஜகுமாரர்களை போல இருப்பார். 6 பிள்ளைகளும் ராஜகுமாரர்களை போல இருப்பார். 6 बच्चे लोग राजकुमार के समान पाए गए थे. எங்களுடைய தகப்பனார் மிகவும் அவர் கடினமான மனுஷனா இருந்தார். मेरे पिताजी एक बहुत ही कठोर व्यक्ति होकर पाया गया. அந்த ஊர்ல எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பமா இருந்தது. हमारे गांव में हमारे परिवार एक बड़ा परिवार होकर पाया गया. ஊர் தலைவர்களா இருந்தார். वे गांव के बड़े लोग होकर पाए गए थे. ஆனபடினால பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்க வேண்டும் என்கிறதான வைராக்கியம் படைத்தவரின் தகப்பனார். इसीलिए बच्चों को एक अच्छी रीति से बढ़ाना है करके धुन के साथ पाया गया हुआ मेरे पिताजी रहा. என்னுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, लेकिन मेरे जीवन को मैं जांच कर देखने के समय எனக்கு ஒரு அழகு கிடையாது, मेरे लिए कोई सुंदरता नहीं, அறிவு கிடையாது, बुद्धि नहीं, நான் எல்லா விஷயத்திலும் பின்தங்கினவனாயிருந்தேன். सब बातों में एक पीछे रहा हुआ एक व्यक्ति होकर पाया गया. இங்கிலீஷ்ல சொன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் अंटा. अंग्रेजी में कहा जाने से सारे बातों में एक दबाव के साथ पाया गया हुआ एक व्यक्ति होकर रहा. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். என்னோட கூட பிறந்தவங்க எல்லாம் मेरे साथ जने हुए मेरे सारे भाई बहनों को देखने के समय मेरे अंदर एक जलन पाया गया था. நான் அவர்களோடு பேச மாட்டேன். मैं उनके साथ बात नहीं करता. எங்களுடைய வீட்ல இருட்டா எந்த இடம் இருக்குமோ அந்த இடத்துல தான் என்னுடைய நிவாச ஸ்தலம். मेरे घर में जो बाग अंधेरा होकर पाया गया था उस जगह में मैं निवास करता था. ஒருவேளை என்னுடைய வீட்டார் என்னிடத்துல அன்பு காட்டும்படியாக முயற்சித்தாலும் அதை விசுவாசிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். यदि मेरे परिवार के लोग मुझे प्रेम करने के लिए आने से भी मैं उसको विश्वास नहीं करता था. நான் அழகில்லாதவன், मैं तो सुंदर नहीं, நான் அறிவில்லாதவன், मेरे अंदर कोई बुद्धि नहीं. இப்படி எனக்குள்ளாகவே நான் இப்படி துக்கப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். ऐसे मेरे अंदर एक दुख और वेदना के साथ जीवन बिताता रहा. अनेक முறை என்னுடைய ஜீவனை இந்த உலகத்திலே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினவன். कई बार मेरे जीवन को मैं नाश करना चाहिए कर मैं कोशिश किया. எங்களுடைய வீட்ல எல்லாரும் நன்றான முறையில படிப்பார்கள். मेरे परिवार में सारे लोग अच्छी रीति से पढ़ाई किए. எனக்கு அறிவு இல்லாததனால, मेरे अंदर बुद्धि नहीं रहने के कारण எங்களுடைய ஊர்ல என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் டீச்சரா இருக்கிற ஸ்கூல்ல என்ன சேர்த்து வைத்தாங்க. मेरे अंदर बुद्धि नहीं रहने के कारण मेरे गांव में मेरे रिश्तेदार लोग जहां अध्यापक होकर पाए गए वहां मुझे उस स्कूल में मुझे दाखिल किया गया. நான் 9th கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். मैं 9वीं कक्षा तक पढ़ा. எப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கிறனால அவங்க தூக்கி போடுவாங்க. वो विद्यापक लोग मेरे रिश्तेदार होने के कारण वे मुझे पास करवा देते थे. அப்ப எங்க பெரியப்பா தான் இங்கிலீஷ் டீச்சர். हमारा काका जो है वो हमारे अंग्रेजी के टीचर होकर थे. அவர் எனக்கு பேப்பர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா? वो मुझे पेपर देने के समय कैसे देते थे? மேல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறோமோ அந்த மார்க்க போட்டு கீழே 100 ன்னு போடுவாங்க. சாதாரணமா कितना मार्क ऊपर प्राप्त किए वो लिखकर नीचे 100 मार्क अंक लिखते थे. என்னுடைய பேப்பர்ல அப்படி இருக்காது. मेरे पेपर में ऐसा नहीं रहता. கிளாஸ்ல கிட்டத்தட்ட 70 பேர் கோ எஜுகேஷன், அதாவது பெண்களும் ஆண்களும் சேர்ந்த எஜுகேஷன். அது एक क्लास में 70 लोग पाए जाने वाले बहन और लड़का और लड़की के साथ पाया गया हुआ एक क्लास था. எனக்கு எப்படி மார்க் கொடுப்பார் தெரியுமா? मेरे लिए कैसा मार्क अंक देते थे? ஒரு கோழி பொம்மையை அவர் வரைவார். மேல ஒரு கோழி பொம்மை, एक मुर्गी का एक चित्र को वे बनाते थे. கீழே வந்து முட்டை, அந்த கோழிக்கு முட்டை அவர் முட்டை போடு. नीचे उस जैसे वो मुर्गी ने एक अंडा डाला जैसे एक अंडा को चित्र डालते हैं. அப்படி அப்படி பேப்பர் எடுத்து எல்லாரும் முன்பாக அப்படி காட்டுவார். वैसे एक पेपर को सारे लोगों के सामने भी दिखाते थे. என்னை கூப்பிடுவாரு, मुझे बुलाते हैं. கூப்பிட்டு டேய் கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுறா, ஆம்லேட் போட்டு தருவாங்க, அப்படியாவது உனக்கு புத்தி வளரட்டும் போ என்றார். ये पेपर लेकर जाकर अपने माँ को देना, वैसे ही तुझे एक अच्छा ऑमलेट डालकर देंगे, वैसे कम से कम तुझे बुद्धि आएगा करके कहते हैं. எல்லா பிள்ளைகளும் கை அடிச்சு சிரிப்பாங்க. सारे लोग ताली बजाकर हंसते थे. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். मेरे लिए बड़ा शर्मिंदा होकर पाया जाता. சரி வீட்டுக்கு வந்த பிறகு मैं घर लौटने के बाद எங்க வீட்டுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் வருவாங்க. मेरे घर के सारे रिश्तेदार लोग आते थे. அவங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. वे सारे लोग अच्छे पढ़े लिखे हैं. அப்போ எங்க அப்பா என்ன செய்வார்னா நம்பர் 1 ன்னு சொல்லி கூப்பிடுவார். तब मेरे पिताजी नंबर 1 ऐसे पुकारते हैं. அப்போ எங்க பெரியக்கா போவாங்க. तब मेरा बड़ी बहन जाती थी. அப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவார் எங்க பெரியக்காவுக்கு. तब उनके बारे में उनका सारे बातें कहते हैं. एमए बीएड इंग्लिश लिटरेचर
ये MA BEd इंग्लिश लिटरेचर पढ़ी है। नंबर 2 आन சொல்வார்। नंबर 2 करके ரெண்டாவது அக்கா போவாங்க। दूसरा बहन जाती है BA फर्स्ट क्लास, BEd फर्स्ट क्लास करके कहते हैं। नंबर 3 करके बुलाते हैं। அப்ப மூன்றாவது அக்கா, तब तीसरा बहन जाती है BCom करके कहते हैं। அப்ப நான் नंबर 4 நான் தான்। नंबर 4 मैं ही हूँ। नंबर 4 ன்னு சொல்ல மாட்டார்। नंबर 4 ऐसे नहीं पुकारते हैं। नंबर 4 and 5 ன்னு சொல்வார்। नंबर 4 और 5 ऐसे पुकारते हैं। அப்ப என் தம்பி என் கூட வருவான்। तब मेरे भाई, छोटा भाई भी मेरे साथ आता है। என்ன பார்த்து नंबर 4 ன்னு சொல்வாரு। मुझे देखकर नंबर 4 पुकारते थे। தம்பியை பார்த்து नंबर 5 ன்னு சொல்வார்। मेरे छोटा भाई को देखकर नंबर 5 बुलाते थे। இவன் 10ஆம் கிளாஸ், தம்பி 10ஆம் கிளாஸ், இவன் 9ஆம் கிளாஸ் ன்னு சொல்லி கொடுப்பாரு। वो बोलते थे कि मैं इसका छोटा भाई 10वीं है और ये 9वीं है। ரொம்ப வெக்கமா இருக்கும்। बहुत शर्मिंदा होता था। ஒரு நாள் ஒரு ரிலேஷன் வந்தப்போ இப்படி சொல்லிட்டாரு என்ன பார்த்து। एक दिन एक रिश्तेदार लोग जब आए थे उनके सामने ऐसे मेरे पिताजी ने कहा। ரிலேஷன் இப்படி என்ன பார்த்து சொல்லிட்டாரு। एक हमारे रिश्तेदार ने मुझे देखकर ऐसे इस बात को कहा। இவனுக்கு பேண்ட் ஷர்ட் போடுறத விடையும் ஒரு இது என்ன சேலை கட்டி மூலையில உட்கார வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டாரு। उन्होंने ऐसा कहा कि पैंट शर्ट पहनाने के बदले एक साड़ी पहनाकर एक कोने में बिठाने से अच्छा है करके देखकर कहा। எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கறாங்க, இவன் ஏன் இவ்வளவு வெக்கப்படுறான், ஏன் பேச மாட்டேங்கறான் அப்படி எப்படின்னு சொல்லிட்டான்। सारे लोग अच्छे रहते हैं लेकिन ये व्यक्ति क्यों ऐसे शर्मिंदा होता है, क्यों इस दर्जे में पाया जाता है। அப்போ annual exam வருது, 10th exam வருது। तब साल के आखिरी 10वीं एग्जाम எப்படி எழுதுனா பாஸ் ஆக மாட்டேன், लिखने से मैं पास तो होगा नहीं। வீட்ல கூட ஒரே கஷ்டம் துன்பமா இருக்கு, घर में भी बड़ा परेशानी है। எப்ப பார்த்தாலும் அப்பா ரொம்ப அடிக்கிறாரு। हर वक्त मेरे पिताजी बहुत मारते हैं। மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவாரு। महीने में एक ही बार वे घर आते हैं। எங்க அம்மா பெரிய கிரானா லிஸ்ட் மாதிரி என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க। वो किराना लिस्ट के समान मैंने किए हुए सारे कुकर्म कामों को लिखकर मेरे पिताजी को देते हैं। எல்லா பிள்ளைகளும் அப்பா வந்த உடனே ஓடி போய் அப்பா அப்பான்னு சொல்லி ரொம்ப அன்பா இருப்பாங்க। सारे बच्चे लोग पिताजी लौटने के बाद पिता कर वे प्रेम के साथ पिताजी के पास जाते हैं। நான் மாத்திரம் எங்கேயாவது கட்டில கீழயோ எங்கேயோ ஒளிச்சிட்டு இருப்பேன்। मैं केवल कहीं खटिया के नीचे कहीं छुप कर बैठता था। ஆதாம போல, ஆதாம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மாதிரி। आदम पेड़ के पीछे छुपा रहा वैसे। ஏன்னா அக்கிரமம் லிஸ்ட் நிறைய இருக்கும், क्योंकि बुराई किया हुआ कई बातें बहुत बड़ा लिस्ट देते हैं। அதுக்கப்புறம் எங்க அப்பா அடிச்சு தோல் உரிப்பார்। उसके बाद मेरे पिताजी मुझे मारकर मेरा चमड़ा उतारते थे। அடுத்த மாசம் வரும்போது இன்னும் பெரிய லிஸ்டா இருக்கும்। अगला महीना और भी बड़ा लिस्ट देते थे। என்னுடைய வீட்ல எனக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் என்னுடைய வாலிப வயசுல நான் அனுபவிக்க முடியாது। मेरे घर में कोई खुशी या कोई शांति मेरे घर में मैं नहीं पाया। ஆனபடினால வீட்டை விட்டு ஓட தீர்மானிச்சேன்। इसीलिए घर को छोड़कर भागने के लिए मैंने इच्छा किया। அப்படியே நான் வீட்டை விட்டு ஓடி 4 வருடங்கள் நான் எங்களுடைய வீட்டுக்கு மறைவாய் நான் ஜீவித்தேன்। वैसे मैं घर छोड़कर भागकर 4 साल तक घर से छुपकर मैं जीवन बिताया। பாவத்தினாலே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக நான் பிரயாசப்பட்டேன்। पाप के द्वारा एक खुशी मनाने के लिए मैंने प्रयास किया। வேற இந்த உலகத்திலே வேற ஒரு சந்தோஷமே மனுஷனுக்கு கிடையாது என்று நினைவு கூர்ந்தேன்। और कोई खुशी इस मनुष्य को इस संसार में नहीं है करके मैंने चुन लिया। எல்லா விதமான பாவங்களுக்கு என்னை நான் உட்படுத்தினேன்। सारे पाप के लिए मैंने अपने आप को समर्पण किया। ஒரு நாள் சாராயம் குடிச்சு பார்க்கலாம், அத நான் விஸ்கியா அது குடிச்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன்। एक दिन विस्की पीने के लिए मैंने प्रयास किया, ஆனால் அதை நான் குடிக்க முடியல। लेकिन मैं पी नहीं सका। அது என்னுடைய வாய்க்கு ருசியா இல்ல। वो मेरे जीभ के लिए अच्छा स्वाद नहीं था। ஒரு நாள் சிகரெட் குடிக்கலாம்னு பிரயத்தனம் பண்ணேன்। एक दिन मैंने सिगरेट पीने के लिए, धूम्रपान करने के लिए कोशिश किया। சிகரெட் குடிச்சா புகை உள்ள போய் இருமல் வருது। सिगरेट पीने से धुआं जो है मेरे गला में अंदर जाकर मुझे खांसी आता था। இது என்ன இத போய் எல்லாம் போட்டு எப்பவும் போட்டு குடிச்சிட்டு நடக்கறாங்க। क्यों इसको सारे लोग पीते रहते हैं। சே நல்லா இல்லன்னு போட்டாச்சு। ये भी अच्छा नहीं करके मैंने फेंक எந்த दिया। பாவத்தையும் கூட என்னால செய்ய முடியாது। वैसे कोई भी पाप को मैं कर नहीं सकता था। நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஏன் உன்னால செய்ய முடியலன்றதை விளக்கி காட்டினார்। मैं उद्धार पाने के बाद क्यों इस पाप को तू अनुभव नहीं कर सका करके पवित्र आत्मा ने मुझे बतलाया। தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார்। मां के गर्भ में उत्पन्न होने के पहले परमेश्वर ने मुझे चुन लिया है। இந்த சிகரெட்டாவது அந்த சாராயமாவது நாம குடிக்கணும்னா, यदि एक धूम्रपान नहीं तो एक शराब पीना है तो பாதாளத்தில் இருக்கிற அசுத்த ஆவி ஒரு மனுஷனை முன்பதாக பிடித்து இருக்க வேண்டும்। एक पाताल में रहने वाले एक अशुद्ध आत्मा
पहले ही उस व्यक्ति को पकड़ा हुआ होकर रहना है। ஒரு மனுஷன் தானாக மனுஷனால உபயோகப்படுத்த முடியாத இந்த பொருட்களை தானால் சுயமாய் உபயோகப்படுத்த முடியாது. एक व्यक्ति अपने आप से इस वस्तुओं को इस्तेमाल नहीं कर सकता। அந்த பாதாளத்தின் அசுத்த ஆவி அந்த மனுஷனை பிடித்தால் அந்த ஆவியினுடைய ஏவுதலினாலே சிகரெட்டையும் சாராயத்தையும் குடிக்கிறார்கள். उस पाताल की वो दुष्ट आत्मा के द्वारा ही वो सिगरेट और उस शराब को वो पीते हैं। இப்படி எல்லா விதமான பாவங்களுக்கு காரணம் பிசாசு ஒரு மனுஷனை பிடிக்கும் போதுதான் அந்த பிசாசின் ஏவுதலினாலே மனுஷன் பாவம் செய்கிறான். हर एक पाप का उसका गहरा कारण यह है कि उस शैतान या दुष्ट आत्मा एक मनुष्य को पकड़ने के कारण वो उस पाप के अधीन होकर बदल जाता है। கடைசியிலே அந்த பிசாசு எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு இந்த மனுஷனையும் கூட கொண்டு போகிறான். अंत में जहां से ये शैतान निकला है उसी जगह में मनुष्य को भी लेकर जाता है। இந்த சத்தியத்தை கர்த்தர் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ये सच्चाई को मैं उद्धार पाने के बाद परमेश्वर ने मुझे सिखाया। இப்படியாக என் தாய் தகப்பனாலே வெறுக்கப்பட்டாலும் என் தேவனோ என்னை நேசித்தார் நான் அறியாது இருந்த போதிலும். इस रीति से मेरे माँ और बाप के द्वारा नफरत किए जाने से भी मेरा परमेश्वर ने मुझे प्रेम किया जब मैं उसको नहीं जाना। நான் கர்த்தரை அறியவில்லை, मैं परमेश्वर को नहीं जाना, கர்த்தரோ என்னை அறிந்து என்னோடு கூட இருந்தார். प्रभु मुझे जानकर मेरे साथ ही रहा। அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். उस परमेश्वर को महिमा होने दो। இப்படியாக திரும்பவும் என்னுடைய வீட்டுக்கு வரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு உண்டாக்கினார். इसके द्वारा वापस मेरे घर को लौटने के लिए प्रभु ने इसे अवसर दिया। நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான மனதுடையவன். मैं मरने के लिए प्रयास किया हुआ एक व्यक्ति था। நான் வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பணம் போய் சேரணும், நான் சாவறதே சாவறேன், எப்படியா வீட்டுக்கு கொஞ்சம் பணம் போய் சேரணும்னு சொல்லி ஒரு LIC கட்டியாச்சு. நான் இருக்கிறது कैसा भी मैं मरने वाला हूँ, कम से कम घर में कुछ पैसा मिलेगा कर मैंने एक बीमा लिया। அந்த LIC கார என்ன செய்துட்டான்னா, उस बीमा व्यक्ति ने क्या किया, மாசம் மாசம் என்கிட்ட காசு வாங்கி அவன் சாப்பிட்டுட்டான். महीना महीना पैसा लेकर वो खाया। ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட கார்டு வருது. एक साल के बाद मेरे पास एक पर्ची मिला। நீங்க ஏன் பைசா கட்டுறது இல்ல? क्यों आपने पैसा नहीं भरा? अरे நான் எல்லா பைசாவும் நான் மாசம் மாசம் கட்டினேனே. मैं तो महीना महीना सारे पैसा मैंने चुकाया है। அவன் என்ன செய்துட்டான், அதுல உள்ளதான அட்ரஸ்க்கு இந்த LIC கார என்ன செய்துட்டான், இவன் எங்கிட்ட சண்டை போடுவான்னு சொல்லிட்டு எங்களுடைய அட்ரஸ்க்கு உங்க பையன் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் வந்து புடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு லெட்டர் போட்டான். वैसे ही उसने जहां मैंने बीमा लिया उसने घर का पता को देखकर वहां एक चिट्ठी उसने भेजा कि इस लड़का को इस पता में आप जाकर पकड़ सकते हैं। உடனடியாக வீட்டார் வந்து என்ன பிடிச்சுக்கொண்டாங்க. वैसे ही उन्होंने तुरंत वहां आकर घर के लोग मुझे आकर पकड़ लिए। இப்படியாக நான் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான நிலவரம் உண்டாயிற்று. इसके द्वारा मैं मुझे वापस घर को लौटने के लिए रहा। ஆனால் திரும்பவும் எனக்கு வீட்ல அவமானங்களும் நிந்தைகளும் ஆரம்பித்தது. उसके द्वारा और एक बार मुझे अपमान और निंदा के साथ घर में गुजरना पड़ा। பிறகு என்னுடைய அக்காவுடைய புருஷன் என்னை நேசித்து அவர் என்னை சென்னை கொண்டு வந்தார். उसके बाद मेरी दीदी का पति जो है मुझे प्रेम करते हुए मेरी जीजा जी मुझे चेन्नई लेके आए। சென்னையில நான் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். चेन्नई में एक जगह में मैं नौकरी कर रहा। அவர் அந்த அக்கா புருஷன் ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார். मेरे जीजा जी ने एक कंपनी को शुरू किए थे। அவரு அந்த கம்பெனி மீன்ல ஊறுகாய் தயார் பண்ற கம்பெனி. वो मच्छी में अचार बनाने वाला एक कंपनी था। அவங்க ஃபாரின் கொலாபரேஷன்ல அந்த ஊறுகாய் தயார் பண்ணாங்க. बाहर गांव के कोलैबोरेशन के द्वारा उन्होंने इस काम को शुरू किए। அவரோடு கூட சேர்ந்தவர் தான் நம்முடைய TPM விசுவாசி பார்ட்னர் ரெண்டு பேரும். उसके द्वारा ही मिला हुआ एक पार्टनर जो हमारे TPM का एक विश्वासी रहा। அவங்க தயார் பண்ண ஊறுகாய் டேஸ்டாவே இல்ல. उन्होंने बनाने वाला वो अचार टेस्ट नहीं रहा। இந்த ஸ்டார்டிங் நாள் நானும் கூட போயிருந்தேன். शुरुआत के दिन मैं भी उनके साथ गया। அப்ப நான் சொன்னேன், நான் தயார் பண்ணி காட்டுறேன், அது எப்படி டேஸ்டா இருக்கு பார்க்கலாம்னு. मैंने उनको कहा मैं बनाकर दिखाता हूँ ये कैसा स्वाद रहेगा। கர்த்தர் என்னை ரட்சிக்கும்படியாக அந்த ஊறுகாய் நல்ல டேஸ்டா பண்ணும்படியா செய்தார். मुझे प्रभु उद्धार करने के लिए वो अचार को अच्छा स्वादिष्ट बनाने के लिए मदद किया। அடே இவ்வளவு அழகா எப்படிடா நீ ஊறுகாய் தயார் பண்ணன்னு சொல்லி கேட்டாங்க. तब उन्होंने ऐसा पूछा, ऐसे स्वादिष्ट अचार आपने कैसा बनाया? ஆனபடினால நீதான் இந்த கம்பெனிக்கு இன்சார்ஜ்னு சொல்லி வச்சிட்டாங்க. तब उन्होंने ये कंपनी का इंचार्ज तू रहना है करके मुझे बोला। அந்த வீட்ல அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. वो परिवार उद्धार पाया हुआ एक परिवार था। கம்மல் கிடையாது அவங்களுக்கு. கம்மல் कान में कोई कमल कान செயின் கிடையாது, कोई माला नहीं था, பூ கிடையாது, कोई फूल भी नहीं था। பார்த்தா எப்படி இருக்குன்னா எல்லாம் கணவன் செத்தா முண்டச்சி மாதிரி.
देखने के समय ऐसा दिखता था कि पति उनके घर में पति मरा हुआ एक व्यक्ति है. நாங்க ஆர்சிஎம் நாங்க எல்லாம் ரொம்ப அலங்காரமா இருப்போம். हम रोमन कैथोलिक रहने के कारण हम अच्छा सुंदर अलंकार होकर रहते थे. எங்கயா பைபிள் எழுதி இருக்கு இப்படி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எங்க எழுதி இருக்கு? कहां बाइबल में ऐसा लिखा है कि ऐसे सारे वस्तु को निकालना है. இப்படி அவங்கள கிண்டல் பண்றது கேலி பண்றது அருவருக்கிறது இதுதான் என்னுடைய வேலை. ऐसे उनको ठट्टा उड़ाना ही मेरा काम था. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அப்பொழுது இருக்கிறதான லேட்டஸ்ட் சினிமாவை அவங்களுக்கு சினிமா பாட்டு கற்றுக் கொடுக்கிறது எனக்கு. तो उनको मैं बुलाकर उनके घर में रहने वाले बच्चों को वहां उस समय का एक फिल्मी गीत उनको मैं सिखाता था. அவங்கள என்ன நேசிச்சு எனக்காக அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. वे मुझे प्रेम करते हुए मेरे लिए वे प्रार्थना किए. என்னுடைய நிலவரம் எல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். मेरे सारे दर्जा मैंने उनको बताया हूं. அப்பொழுது அவர்கள் இவன் சாகிறதுக்காக மனக்கசப்பு உள்ளவன், இவனை எப்படியாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து ரட்சிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபித்தார்கள். तब उन्होंने मेरे लिए ऐसा प्रार्थना किया कि ये मरने के लिए यत्न करने वाला एक व्यक्ति है, कैसा भी परमेश्वर इसको मुलाकात करना चाहिए करके उन्होंने प्रार्थना किया. அவங்க வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. वे मुझे सुसमाचार बताते थे. ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த எனக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், முஸ்லிமுக்கா இந்துக்கா போய் சொல்லுன்னு சொல்லி அவங்கள நான் பரியாசம் பண்ணுவேன். तब मैं उनको यह कहकर ठट्टा उड़ाया कि मैं उद्धार पाया हूं, मुझे वो सुसमाचार न सुनाइएगा, मुसलमान नहीं तो हिंदू लोगों को सुसमाचार सुनाइए. எனக்கு கூட பைபிள் தெரியும். मुझे भी पवित्र शास्त्र मालूम है. தேவன் மனுஷனை என்ன செய்தார்? परमेश्वर ने मनुष्य को क्या किया? निर्वाणமாய் உண்டாக்கி விட்டுட்டார். उसने नंगा बनाकर उसको छोड़ दिया. மனுஷன் தான் தேவனை காட்டிலும் பெரியவன். मनुष्य ही परमेश्वर से बड़ा है. और निर्वाणமா விட்ட மனுஷன் கண்ணை பார்த்து கேமரா கண்டுபிடிச்சான், மூளையை பார்த்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், பறவையை பார்த்து பிளைன் கண்டுபிடிச்சான், இந்த என்ன மீனை பார்த்து கப்பல் கண்டுபிடிச்சான். அதனால தேவனை காட்டிலும் மனுஷன் தான் பெரியவன் என்று சொல்லுவார். तब मैंने कहा कि आंख को देखकर उसने कैमरा बनाया और कबूतर மூளை दिमाग को देखकर उसने कंप्यूटर बनाया और कई கப்பல் मच्छी को देखकर उसने जहाज बनाया कर मैंने कहा. இப்படி ஆனபடினால தேவனை இவ்வளவு பக்தியை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए मैंने कहा कि परमेश्वर को ऐसे भक्ति के साथ आराधना करने के लिए कोई जरूरत नहीं है. அவங்களால என்ன ஒண்ணும் திருத்த முடியல. उन्होंने मुझे कोई रीति से सुधार नहीं सके. ஒரு நாள் என்ன ஆயினது என்றால், एक दिन क्या हुआ, அவர்கள் இப்படி எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது वे मेरे लिए प्रार्थना कर रहे थे. நான் வந்து என்னுடைய வீட்ல நான் தனியா இருந்து கொண்டிருக்கிறேன். मेरे घर में मैं एक दिन अकेला रहा. சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். शाम का 6 बजे. வேலைக்காரர்கள் எல்லாரும் போயிட்டார்கள். सारे नौकर लोग चले गए थे. நான் என்னுடைய வீட்ல அந்த வேலையில் களைப்பினாலே நான் இப்படி புலம்பிக் கொண்டிருந்தேன். मैं घर में बहुत थका रहने के कारण कुछ बात बड़बड़ा रहा था. நான் தனிமையாக ஒரு பேச்சுலராக ஒரு ரூம்ல இருந்தேன். एक व्यक्ति होकर एक कमरे में पाया गया. ரூம் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. रूम के सारे दरवाजे बंद थे. அந்த பிக்கிளுக்கு சோடியம் பென்சோயிட் என்கிறதான ஒரு ஆசிட் நாங்க கலக்க வேணும். उस एक एसिड को मैं मिलाना चाहिए. அந்த பிக்கிளுக்கு சோடியம் பென்சோயிட், वो अचार के लिए एक एसिड को मैं मिलाना है. அதை யாரும் பார்க்க கூடாது. वो कोई देखना नहीं. அதுக்காக ரூமுடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. इसीलिए कमरे के सारे दरवाजों को मैंने बंद किया. நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நான் கலக்கிட்டு இருக்கும்போது उसको मैं मिलाने के समय நான் இப்படி என்னுடைய மனதில் நினைத்தேன். तब मैंने ऐसे विचार किया, ஒரு ஜான் வயிறு உடைய மனுஷன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் இந்த உலகத்துல? एक जान पेट रहने वाला व्यक्ति क्यों ऐसे कष्ट उठाना है? அதபடி செத்துட்டா போறமே அப்படி. उससे बढ़कर वो मरने से काफी है. இப்படி என்னுடைய மனதில் துக்கப்பட்டு கொண்டிருக்கும்போது ऐसे में दुख उठाने के समय ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. तब मैंने एक आवाज सुना. அறையில யாரும் இல்லை, कमरे में कोई नहीं. ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. एक आवाज को मैंने सुना, துக்கப்படாதே சந்தோஷமாயிரு. दुख नहीं उठाना, खुशी के साथ रह. ரெண்டே வார்த்தை, दो ही शब्द, துக்கப்படாதே சந்தோஷமாயிரு. दुख नहीं उठाना, खुशी के साथ रह. இந்த லைட்டை நம்ம இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா எப்படி அது ஒர்க் பண்ணுதோ, इस लाइट को जैसे हम स्विच को ऑफ करके ऑन करते हैं, जो किस रीति से वो काम करता है, என்னுடைய பாடியில இருக்கிறதான அந்த சத்தம் வந்த உடனே என்னுடைய பாடியில இருக்கிற எல்லா டயர்ட போயிட்டு துக்கம் போயிட்டு எனக்கு என்ன அறியாமலே நான் கொஞ்ச நேரம் சிரிக்க ஆரம்பித்தேன். जब इस आवाज को मैंने सुना, मेरे शरीर के हर एक निर्बलताएं दूर हो गया, मैं अनजान में ही हंसने लगा.
நான் ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. मैं क्यों हंस रहा हूं मैं नहीं जानता था. எப்படி என்னுடைய டயர்ட்னஸ் எல்லாம் போயிட்டு எனக்கே தெரியாது. कैसे मेरे सारे थकावट चला गया करके मैं नहीं जानता. என்னுடைய பிறந்து வளர்ந்ததான ஜீவியத்திலே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அதுதான் முதலாவது நான் அனுபவிப்பது. मैं बचपन से लेकर पहली बार ऐसे खुशी आनंद को मैंने अनुभव किया. எப்படி வந்தது இந்த சந்தோஷம்? कैसे उस आनंद को मैं अनुभव किया. எப்படி போயிட்டு என்னுடைய டயர்ட் कैसा मेरे सारे थकावट दूर हो गया है. புரிஞ்சு கொள்ள முடியல. ஆச்சரியமா இருந்தது. मैं समझ नहीं सका. आश्चर्य होकर रहा. ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. एक छोटा शक आया. இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க ஏதாவது மந்திரம் பண்ணிட்டாங்களோ என்னமோ क्या தெரியும். ये पेंतेकोस्ट लोग कुछ जादू टोना किए हैं क्या. ஆன் சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நான் சொன்னேன் இந்த காரியத்தை. तुरंत मैंने उनको जाकर मुलाकात करके इस बात को मैंने कहा. இப்படி ஒரு சத்தம் வந்தது, என்னுடைய டயர்ட் போச்சு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ऐसे एक आवाज मैंने सुना, मेरे शरीर के सारे थकावट दूर हो गया. मैंने एक बड़ा आनंद को महसूस किया. அவங்களும் கூட சிரிச்சாங்க. वे भी हंसे. இன்னும் டவுட் பெருகிச்சு. तब शक और भी बढ़ गया. அப்ப ஒரு பைபிள் எடுத்து அவங்க காட்டினாங்க. ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். तब उन्होंने एक बाइबल मुझे देखकर कहा कि परमेश्वर ने वचन के द्वारा सब कुछ रचता है. அந்த தேவன் உன்னோடு பேசினார். वो परमेश्वर आपसे बात किया है. ஃபர்ஸ்ட் டைம் எனக்குள்ள விசுவாசம் ஆரம்பிச்சது. पहला बार मेरे अंदर विश्वास बढ़ा. அவங்க ஒரு சிறிய பைபிளை கொடுத்தாங்க. छोटा पवित्र शास्त्र उन्होंने दिया. நான் வாங்கிட்டேன். उसे मैंने लिया. எங்க வீட்ல இருக்கு இவ்வளவு பெரிய பைபிள். मेरे घर में एक बड़ा बाइबल है. ஒரு நாள் நாங்க திறக்கவும் மாட்டோம், பைக்கு படிக்கவும் மாட்டோம். वो एक दिन भी हमने खोला नहीं, उसको पढ़ा भी नहीं. அந்த பைபிளை பார்த்தாலே பயம். वो बाइबल को देखने से ही हमको डर था. தடியா இருக்கும் பைபிள். एक बड़ा அந்த அப்ப அவங்க கொடுத்த பைபிள் சின்ன பைபிள். उन्होंने एक छोटा बाइबल दिया. அந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது वो बाइबल पढ़ने के समय அங்க இயேசு கிறிஸ்து ஏழைகளை, குஷ்ட ரோகிகளை, இவர்கள் எல்லாரையும் நேசித்து அவர்களிடத்தில் இடைப்படுகிற சம்பவம் என்ற இருதயத்தை தொட்டது. तब यीशु मसीह ने कोढ़ियों को और कई गरीब लोगों को प्रेम करते हुए उनको चंगाई किया. वो घटना मेरे हृदय को छुआ. என்னையும் கூட இயேசு நேசிப்பாரா? मुझे भी यीशु प्रेम करेगा क्या? நான் பின்தங்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேனே. मैं पीछे हटा हुआ अवस्था में हूँ. நான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிறேனே. मैं सबसे दबाया गया हूँ. எல்லாரும் என்னை தள்ளி விட்டிருக்கிறார்கள். सब लोग मुझे अलग कर दिया है. என்னையும் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேசிப்பாரா என்கிற கேள்வி. मुझे भी यीशु प्रेम करता करेगा क्या करके मुझे मेरे अंदर एक प्रश्न उत्पन्न हुआ. அவருடைய சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி நான் அவளோட போனேன். तब उनके साथ उनके चर्च में जाकर देखेंगे कर मैंने उनके चर्च में गया. அந்த மாதிரி லாஸ்ட்ல பெஞ்சில உட்கார்ந்தேன். वैसे मैं पीछे को कुर्सी में बैठा रहा. 4 லாங்குவேஜ்ல பாட்டு பாடுனாங்க. 4 भाषा में उन्होंने गीत गाए. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இல்ல லாஸ்ட் மலையாளம், तमिल, तेलुगु और आखिरी मलयालम में गीत गाए. மலையாள பாட்டு பாடும்போது அந்த சிஸ்டர் வேகமா ட்ரம் அடிச்சு டபடபடபட. तब मलयालम गीत गाए तो एक सिस्टर भयंकर बहुत जोर से वो उन्होंने ड्रम बजाए. எல்லாரும் கை அடிச்சு ஆவில நிறைஞ்சு குதிக்கிறாங்க. सारे लोग ताली बजाकर आत्मा में भरने लगे. நாங்க ஆர்சிஎம்ல அப்படி ஆராதிக்க மாட்டோம். हम तो आरसी में वैसे आराधना तो नहीं करते हैं. புரியா புரியா ஒரே சத்தம், भयंकर एक चिल्लाए. இது என்னடா பாவா? ये कौन, ये कैसे आराधना है? நானே ஒரு பைத்தியக்காரன், என்ன காட்டில கிட பெரிய பைத்திய கும்பல் இருக்குது. मैं तो एक पागल हूँ, यहाँ तो मेरे से भी बढ़कर कई पागल लोग हैं. எப்படியோ சகிச்சிட்டு உட்கார்ந்துட்டு எழுப்பி போகல, என்னதான் நடக்குது பார்க்கலாம். कैसे भी मैंने सहन करके वहां ही बैठा रहा, उठकर नहीं गया. ஒரு அது முடிஞ்சவன ஒரு வயசான கிழவனார் என்ன போல ட்ரெஸ் போட்டு எழுப்பி நின்னார். उसके बाद एक बूढ़ा व्यक्ति मेरे जैसा वस्त्र पहनकर खड़ा रहा. அவர் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். उन्होंने प्रचार करने के लिए शुरू किया. நீ ஒன்று அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு, இல்லை என்றால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். तब उन्होंने ऐसा प्रचार किया, तू गरम रहे या ठंडा रहे, नहीं तो मैं तुझे मेरे मुंह से उगल लूंगा. எங்க வீட்ல வாந்தி பண்ணனால தான் சமாதானத்துக்காக இங்க வந்தேன். मेरे घर में मुझे उल्टी कर दिया, इसलिए मैं शांति के लिए इस जगह में आया. என்ன நீ கூட வாந்தி பண்றேன்ற நான். क्या आप भी उल्टी करने का बात कर रहे हैं? சரி, இரண்டாவது வாரம் எப்படியோ சகிச்சிட்டு வந்தேன். दूसरा हफ्ता भी मैं सहन करके मीटिंग में आया. அந்த கிழவனார் எழுப்பி நின்னாரு. वापस वो बूढ़ा व्यक्ति खड़ा रहा. நீ ஒன்று அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு, இல்லை என்றால் நான் உன்னை வாந்தி பண்ணுவேன். दूसरा हफ्ता भी उन्होंने कहा कि तू ठंडा नहीं तो गरम रहे, नहीं तो मैं तुझे उल्टी कर दूंगा. மூன்றாம் வாரம் கூட அதே பிரசங்கம். तीसरा हफ्ता भी वही प्रचार. பாபு நீ வாந்தி பண்ண வேண்டாம், நான் போயிடுறேன்னு சொல்லி ஓடிட்டேன். तब मैंने कहा कि आप उल्टी मत कीजिएगा, मैं चला जाता हूँ. ஒரே ஓட்டம், एक ही दौड़. அதுக்கப்புறம் டிபிஎம்க்கு வரதே இல்ல. उसके बाद मैं टीपीएम में नहीं आया. அப்புறமா அவங்க கூட்டிட்டு போயிட்டு இது போல இந்த எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விட்டாங்க. तब मुझे म्यूजिक बोलने से बहुत पसंद है, वैसे एक कलीसिया में मुझे जाकर दाखिल நம்முடைய किया. அக்கா மாதிரி ஒரு ட்ரம் ஒரு கஞ்சர் தான் வச்சு அடிக்கிறாங்க. हमारी बहन लोग एक ड्रम बजाकर
அந்த சர்ச்சில எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. वो कलीसिया में सारे म्यूजिक इंस्ट्रूमेंट थे. நல்ல பாட்டு நல்லா இருந்தது. एक अच्छा गीत है. ஆனா அங்கேயும் கூட அந்நிய பாஷை பேசுறாங்க. वहां भी वे अन्य भाषा से आराधना करते हैं. அந்த பாஸ்டர் எழும்பி நின்று நல்ல அருமையான ஒரு பிரசங்கம் கொடுத்தார். लेकिन वो पास्टर खड़ा रहकर एक अच्छा प्रचार किया. என்னுடைய இருதயம் கரைந்தது. मेरे हृदय पिघल गया. ஆனா முடிஞ்ச மரபு நான் கேட்டேன் எல்லாம் நல்லா இருக்கு, அந்த குறிய முறிய சத்தம் என்ன எனக்கு ஒண்ணு புரியலன்னு சொல்லிட்டு. तो मैं सब कुछ होने के बाद में कहा कलीसिया में सब कुछ अच्छा है, लेकिन बीच में चिल्लाते हैं वो किस लिए? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. वही में मुझे समझ में नहीं आता है. அப்ப அவங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு अन्य भाषा குறித்து பரிசுத்த ஆவியாரின் குறித்து எனக்கு விளக்கி சொல்லி. तो वहां का असिस्टेंट पास्टर जो है मुझे बुलाकर पवित्र आत्मा के बारे में, अन्य भाषा के बारे में मुझे बताया. என்னுடைய பயங்கரமான இருதயம் மாறினது. मेरे कठोर हृदय दूर हो गया. நான் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். एक दिन मैं कलीसिया में जाने लगा. ரோட்ல கர்த்தர் என்னோடு பேசினார். परमेश्वर ने रास्ता में मुझसे बर्ताव करता था. ये साउंड सेम वॉइस, वही आवाज, மகனே என்று கூப்பிட்டார். बेटा करके पुकारा. மகனே என்று சொல்லி சத்தம் வரும்போது எனக்கு அந்த சத்தம் திரும்பி திரும்பி ஒலித்துக் கொண்டே. बेटा करके बोलने वाले वो वचन मेरे हृदय में बार बार सुनाई देता था. எங்க அப்பா எனக்கு 5 பேர் வச்சார். मेरा पिताजी ने मेरे लिए 5 नाम रखा. ஒரு பேரையும் வச்சு ஒரு நாள் கூட மாட்டார். एक भी नाम रखकर एक दिन भी बुलाया नहीं है. பன்னி, सुअर, கழுத, गधा, நாய, कुत्ता, உதவாக்கற, कोई बात का लायक नहीं. உன்னை பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்தாதாவது 5 ரூபாய் மாவரைச்சு வாங்கலாம் வேண்டாம். உபயக்கற, तेरे बदले एक पत्थर को मैं जन्म लेता तो शायद उसको रख के मैं आटा पीस कर पैसा लेता था. இப்படித்தான் என்ன திட்டுவார். वैसे मुझे डांटता था. இயேசு மகனே என்று கூப்பிட்டார். मेरे यीशु ने मुझे बेटा करके पुकारा. கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. आंख से आंसू बहा. ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். यीशु मैं एक पापी व्यक्ति हूं. இதோ எங்கட அப்பாவு கூட பாவிதான். मेरे पिताजी भी एक पापी है. ஆனால் ஒரு பாவியை பாவி நேசிக்க முடியல. एक पापी को एक पापी प्रेम नहीं कर सका. பரிசுத்தமான தேவன் நீர், पवित्र परमेश्वर तू है. ஒரு பாவம் அறியாத தேவன் நீர், एक पाप न जानने वाला परमेश्वर तू है. பாவியாகிய என்னை மகனே என்று அழைத்தீரே. पापी व्यक्ति मुझे बेटा करके पुकारा है. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். आगे से मैं पाप नहीं करूंगा. எங்க அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியல்ல. मेरे बाप पिताजी को मैंने आज्ञा उल्लंघन किया. நீர் என்னை மகனே என்று கூப்பிட்டபடினால, तूने मुझे बेटा पुकारा इसलिए, நீர் எனக்கு பரிசுத்த தகப்பனாய் तू இருக்கிறபடினால मेरे लिए पवित्र पिताजी है. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். आगे से मैं पाप नहीं करूंगा. இந்த பாவத்தை எல்லாம் விடுற ஆண்டவரே. मेरे सारे पाप को मैं छोड़ दूंगा. ஞானஸ்தானத்தை பெற்றேன். मैं बपतिस्मा लिया. பரிசுத்தாவிக்காக 3 மாதம் நான் காத்திருந்தேன். पवित्र आत्मा के अभिषेक के लिए 3 महीना तक मैंने बाट जोड़ा. ஒரு நாளும் முழங்காலே நான் இறக்கவே மாட்டேன் கூட்டத்துல. एक दिन भी मैं घुटना से नहीं उतरता था. எனக்கு பரிசுத்தாவி தந்தால் தான் உட்காருவேன் என்று. पवित्र आत्मा मिलने की बात ही मैं बैठूंगा. ஒரு நாள் பரிசுத்தாவிக்காக விசேஷ கூட்டம் நடத்தப்பட்டது. एक दिन पवित्र आत्मा के लिए विशेष तौर से एक बात जोड़ने का सवाल लगाया गया. நான் சாப்பிடவே மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், எனக்கு பரிசுத்தாவி தந்தாதான் சாப்பிடுவேன், தண்ணி குடிப்பேன், பிடிவாதம் பண்ணான். मैं खाना नहीं खाऊंगा, पीऊंगा नहीं, जब तक तो पवित्र आत्मा का अभिषेक नहीं देगा मैं कुछ नहीं करूंगा करके प्रभु की हजूरी में बना रहा. இரக்கமுள்ள தேவன் பாவியாகி என்னை அபிஷேகித்தார். दया किया हुआ परमेश्वर पापी मुझे अभिषेक किया. எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. मुझे उद्धार मिला. என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் கிடைத்தது. कोई नहीं देने वाला एक उद्धार, एक खुशी मेरे अंदर पाया. அந்த பாஸ்டருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். वो पास्टर को मेरे लिए मुझे बहुत पसंद है. என்னை கொண்டு போய் ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்தார். मुझे एक बाइबल कॉलेज में दाखिल किया. என்னை ஒரு பெரிய பாஸ்டர் ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். मुझे एक बड़ा पास्टर बनाने के लिए प्रयास किया. தியாலஜி என்றதான சப்ஜெக்ட் படிச்சு கொண்டிருக்கும். थियोलॉजिकल स्टडी देने के लिए चाहा. அந்த சபையில் இருக்கிற எல்லா தாறுமாறையும் விளங்கிக் கொண்டேன். वो कलीसिया में रहने वाले सारे बातों को मैंने गड़बड़ी को जान लिया. முழங்கால் போட்டு ஜெபித்தேன். घुटना में रहकर प्रार्थना किया. உண்மையான சர்ச் எது, அதை காட்டினால் அதுக்கு போவேன் என்றேன். सच्चा कलीसिया कौन सा है करके मैंने प्रार्थना किया. எரேமியா 3:15 தேவன் காட்டினார். यिर्मयाह 3 का 15 वचन प्रभु ने दिखाया. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள், भटके हुए सारे लोग वापस लौटो. சியோனுக்காக உங்களை நான் ஏற்படுத்தினேன். सियोन के लिए मैंने बुलाया हूं. எனக்கு இஷ்டமான மேய்ப்பனை உங்களுக்கு தருவேன். मुझे चाहा हुआ चरवाहों को मैं दूंगा. அந்த வசனத்தின் மூலமாக திரும்பி நான் சீர்கெட்டு போய் ஓடி போனேன், டிபிஎம் விட்டு ஓடி போனேன், நான் திரும்பி வந்தேன். उस वचन के द्वारा टीपीएम को छोड़कर भागा हुआ लौट आया. அந்த சபையில நான் வந்ததுக்கு பிறகு எனக்கு பரலோகத்துக்குள்ள வந்த அனுபவம் கிடைத்தது. ये वापस टीपीएम में लौटने के बाद स्वर्ग के अंदर प्रवेश किया एक अनुभव मैंने पाया. நான் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே 2 வருடம் வளர்ந்தேன். पवित्र लोगों की संगति में 2 साल तक बना रहा. வீட்டாரால பலவிதமான துன்பங்களுக்குள்ளானேன்.
घर के लोगों के द्वारा कई बुराई और कष्ट के भीतर मुझे गुजरना पड़ा। அவையெல்லாம் இப்பொழுது சொல்ல நேரம் இல்லை. वो सब कहने के लिए मुझे समय नहीं। வீட்டுக்கு தெரியாமல் நான் இந்த ஊழியத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வர வேண்டியிருந்தது. घर में बताए बिना ये सेवा में आने के लिए प्रभु ने मुझे सहायता किया। இந்த ஊழியத்துக்கு வந்தது பிறகும் அந்த தகப்பன் தாயா இருக்கிற தேவன் என்னை நேசித்து அரவணைத்து என்னை பராமரிக்கிறார். ये सेवा में आने के बाद मेरा बाप और मेरा माँ के समान मुझे संभाल कर अभी तक मुझे रखवाली किया। என்னுடைய வீட்டார் என்னை தள்ளினது போல தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்தேன், என்னை தள்ளவே இல்லை. मेरे घर वाले मुझे त्याग दिए, लेकिन परमेश्वर के घर में आने के बाद मेरा प्रभु ने मुझे कभी त्यागा नहीं। என்னை தூக்கி சுமந்து मुझे उठाकर ஆதரித்து அரவணைத்து मुझे चलाया, ஆதரித்து அரவணைத்து இந்த ஊழியம் செய்யும்படியாக இரக்கம் பாராட்டு. मुझे प्रेम करते हुए ये सेवा करने के लिए मुझे दया किया। இங்கே அப்படிப்பட்ட நிலவரத்தில் யாராவது இங்கே வந்திருந்தா, यदि इस अवस्था में यदि कोई यहाँ है तो என்னுடைய சாட்சியை கேட்கிற நீ, आप मेरी गवाही जो सुन रहे हैं, இயேசுவிடத்தில் நீ கேட்டால் உன்னை ஆதரிப்பார். आप यदि यीशु से मांगने से यीशु आपको இந்த உலகத்தின் துன்பங்களுக்காக மரிக்க வேண்டாம். ये संसार के क्लेश के लिए आप मरना नहीं। நீ எப்படிப்பட்டதான வேதனையில வந்திருந்தாலும், कोई दर्द में आप आने से भी, நீ எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலவரத்தில் आप सारे लोगों में हाथ छोड़े दिए जाने से भी இயேசு உன்னை நேசிக்கிறார். यीशु आपको प्रेम करता है, ஜீவிக்கிறார். वो जीवित है। கெட்டவனை நல்லவனாக மாற்றுகிறார். एक दुष्ट व्यक्ति को अच्छा व्यक्ति होकर बदलता। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की स्तुति। परमेश्वर जी यीशु गवाही के लिए धन्यवाद करेंगे। प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड।